தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பின்னணியில் நடந்த பயங்கரம். உச்சநீதிமன்றத்திற்கு போன அதிர்ச்சி ஆதாரம். கைமாறிய 600 கோடி. விஜய் ஆட்சிக்கு வந்த ஆபத்து. களமிறங்கும் சிபிஐ. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநரிடத்தில் உரிமை கோரியது. ஆனால் அக்கட்சிக்கு 108 தொகுதிகள் மட்டுமே இருந்ததால் ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதி கொடுக்க மறுத்து வந்தார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு கொடுத்த நிலையில் மேலும் எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்டதால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூதுவிட்டது. இன்னொரு பக்கம் அதிமுகவை இரண்டாக உடைத்தது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியினர் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் மதுரையைச் சேர்ந்த கே. ரமேஷ் என்பவர் ஒரு அவசர மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் விஜய் ஆட்சியை பிடிப்பதற்காக ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டுள்ளார், குதிரை பேரம் நடத்தியிருக்கிறார். அதுகுறித்து ஊடகங்களில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக சட்டசபையில் வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு 600 கோடி கைமாறி இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதனால் இந்த மனுவை பரிசீலனை செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதோடு இதுகுறித்து விசாரணை நடைபெற்று முடியும் வரை தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரம் நடத்தியுள்ளது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதுகுறித்த வீடியோ ஆதாரங்களும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் வெளியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்த போதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு சட்டமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதன் பின்னணியில்தான் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு 600 கோடி ரூபாய் கைமாறி இருப்பதாக வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகளை தற்போது நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். அதனால் விரைவில் இந்த மனு விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆதாரங்கள் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த குதிரை பேர மனு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படிப்பட்ட முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் விஜயின் ஆட்சியை தொடரவிடக் கூடாது என்று நினைக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என்பதில் படுதீவிரம் காட்டி வருகிறார். அதனால் இந்த கே. ரமேஷ் என்பவர் திமுக பின்னணியில்தான் இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் திமுக சார்பாக தொடர்ந்து முக்கிய வழக்குகளில் ஆஜராகி வரும் கபில் சிபல் போன்ற முக்கிய வழக்கறிஞர்கள் இந்த மனு மீதான விசாரணையில் ஆஜராவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் எண்ணி 6 மாதத்தில் விஜயின் ஆட்சியை கவிழ்த்து விடுவேன் என்று மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் தற்போது இந்த குதிரை பேரம் விவகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்று தங்களது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது திமுக. அடுத்த செய்தி. இன்று தமிழகம் திரும்பும் அண்ணாமலை. PL சந்தோஷ் தலைமையில் நடைபெறும் பாஜக மையக்குழு கூட்டம். எடுக்கப்படும் முக்கிய முடிவு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லி பாஜக இதுவரை தமிழகம் வந்து தேர்தல் முடிவுகள் குறித்து எந்தவித ஆலோசனை கூட்டமும் நடத்தவில்லை. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாஜகவின் PL சந்தோஷ் தமிழகம் வருவதாக இருந்தது. ஆனால் அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து தமிழகம் திரும்புவது தாமதமானதால் 2 நாட்கள் தள்ளி வைத்தார். இந்த நிலையில்தான் இன்று அண்ணாமலை தமிழகம் திரும்பிய நிலையில் PR சந்தோஷும் டெல்லியிலிருந்து தமிழகம் வந்து பாஜகவின் மையக்குழு கூட்டத்தை கூட்டுகிறார். இந்த கூட்டத்தில் தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளில் கடந்த மக்களவைத் தேர்தலை விட ஓட்டுகள் சரிவடைந்திருக்கிறது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த அரசியல் கூட்டத்தில் பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் கலந்து கொள்கிறார்கள். அதோடு இந்த கூட்டத்திற்கு பிறகு எதிர்காலத்தில் பாஜகவில் எந்த பாதையில் நகர்த்தி செல்வது, யார் யாரை முக்கிய நிர்வாகிகளாக நியமிப்பது என்பது குறித்த முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. இன்று நடைபெறும் இந்த மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்வாரா மாட்டாரா என்பது தெரியவில்லை. என்றாலும் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள்.
முக்கியமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதியை சார்ந்த எப்படிப்பட்ட மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்பது தீவிரமாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த மையக்குழு கூட்டத்தில் பல முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதால் கண்டிப்பாக அண்ணாமலையும் பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது. அதனால் 2 தினங்களுக்கு முன்பே இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்த PL சந்தோஷ் அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து திரும்புவதற்கு 2 நாள் தாமதமாகும் என்றதும் இன்றிலிருந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. ஸ்ரீரங்கம் பூத்தில் 5 ஓட்டு மட்டுமே வாங்கிய திமுக. வேட்பாளர் கூட்டத்தில் கோபத்தை காட்டிய MK ஸ்டாலின். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் திமுகவிற்கு அதிர்ச்சி தோல்வி அடைந்தன. குறிப்பாக சென்னை திமுகவின் கோட்டை என்றுதான் அவர்கள் கூறி வருகிறார்கள். அப்படிப்பட்ட கோட்டையிலேயே இறங்கி தமிழக வெற்றிக் கழகம் பல பகுதிகளில் வெற்றி பெற்று திமுக கோட்டையில் ஓட்டை போட்டுவிட்டது. அதன் காரணமாகவே இனிமேல் சென்னை திமுகவின் கோட்டை என்று திமுகவினரால் வாய் திறந்து பேச முடியாத ஒரு நிலைமைதான் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதோடு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததும் தற்போது VCK மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துள்ளன. இதன் காரணமாக அடுத்தடுத்து நடைபெறும் உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலில் இவர்களெல்லாம் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்துதான் தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சியாக இருந்த திமுக இன்றைக்கு அந்த இடத்தை இழந்திருக்கிறது. அதோடு கூட்டணி கட்சிகளையும் மொத்தமாக இழந்திருக்கிறது. இதனால் அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிடும். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கியானது பல தொகுதிகளில் பெரிய அளவில் சரிந்துள்ளது. குறிப்பாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள ஒரு பூத்தில் திமுகவுக்கு வெறும் 5 ஓட்டுகள் மட்டுமே கிடைத்துள்ளதாம். பூத் கமிட்டி நிர்வாகிகளே 14 பேர் இருந்த அந்த பூத்தில் 5 ஓட்டுகள் மட்டுமே கிடைத்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் கேலி கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்படிதான் முன்பு ஒரு தேர்தலில் பாஜகவை சார்ந்த வேட்பாளர்களுக்கு ஒரு பூத்தில் ஒரு ஓட்டு கிடைத்திருந்தது. அதை திமுகவினர் கிண்டல் கேலி செய்து வந்த நிலையில் தற்போது திமுகவுக்கு 5 ஓட்டுகள் மட்டுமே கிடைத்திருப்பது வெளியாகி சோசியல் மீடியாவில் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. மேலும் அதே ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள 93வது வாக்குச்சாவடியில் 41 வாக்குகள் கிடைத்துள்ளன. 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் இருந்தும் அதைவிட குறைவான ஓட்டுகள் கிடைத்திருப்பது திமுகவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கி வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளது. இதன் காரணமாக சமீபத்தில் நடத்திய திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த வாக்குச்சாவடிகளை பட்டியலிட்டு அப்படியென்றால் இந்த பூத்களில் திமுக நிர்வாகிகளே கூட வாக்களிக்கவில்லையா என்று MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதையடுத்து அப்படியென்றால் திமுகவினரே கட்சிக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதனால் திமுக நிர்வாகியாக இருக்கும் நபர்கள் யார் யாரெல்லாம் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டுள்ளார்கள் என்பது குறித்த ஒரு பட்டியல் கொடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ள MK ஸ்டாலின் அனைத்து கருப்பு ஆடுகளையும் உடனடியாக களையெடுக்க வேண்டும் என்றும் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.